ततो दग्धासो अपरीतास उद्भिदः देवानो यथा सतमिद्वृते असन्नप्रायुवो रक्षितारो दिवे दिवे இந்தியாவில் நம் முன்னோர்கள் ஒரு மிக எளிமையான விதியை பின்பற்றினர். அதை லங்கனம் பரம ஔஷதம் என்றனர். அதன் அர்த்தம் விரதம் என்பது மிக மேன்மையான மருந்து என்பதாகும். நீங்கள் இதை பற்றி ஏதேனும் ஒரு அபிப்பிராயத்திற்கு வரும் முன் சற்று பொறுத்து நான் கூறுவதை கடைசி வரை கேட்கவும். உங்களுக்கு மனம், உணர்வு, உடல் மற்றும் ஆன்மீக ரீதியாக ஆரோக்கியம் வேண்டுமென்றால் நீங்கள் 4 விதமான லங்கனங்களை பின்பற்ற வேண்டும். இதில் முதல் லங்கனம் உண்பதில் விரதம். நம் முன்னோர்கள் நம் உடலை ஒரு உணவு உண்ணும் இயந்திரமாக பார்க்கவில்லை. ஆனால் இன்று தனிமைப்படுத்தப்பட்டதால் பெரும்பாலானோர் இடைவிடாது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுபோல உண்ணும் பழக்கம் நம்மை மேலும் நோயாளிகளாக்கி நோய் தொற்றுகளுக்கு அதிக வாய்ப்புகளை உண்டாக்கும். உங்களுடைய ஜீரண அக்னி எரியும் போது மட்டும் சாப்பிட வேண்டும். அதுவும் உங்கள் வயிறு கேட்கும் போது மட்டுமே, நாக்கு கேட்கும் போது அல்ல. அது வீட்டில் சமைப்பவர்களுக்கும் ஒரு இடைவேளையை கொடுக்கும். உங்கள் சுவாசம் வலது நாசி வழியாக வளமாக செல்லும் போது மட்டுமே உண்ணவும். அப்போதுதான் உங்கள் உணவை மிக நன்றாக ஜீரணிக்க முடியும். உங்கள் சுவாசம் வலது நாசி வழியாக செல்லும் போது உங்களுக்குள் சூரிய சக்தி பிரவேசிக்கும். நீங்கள் எந்த வகையான விரதத்தை வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். இடைப்பட்ட விரதம், தண்ணீர் விரதம் அல்லது சூப் விரதம். நினைவு கொள்ளுங்கள், விலங்குகள் கூட உடல்நிலை சரியில்லாத பொழுது தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள விரதம் மேற்கொள்கிறது. லங்கனம் என்பது சரியான உணவை உண்பது. நம் உடலில் உள்ள எல்லா வகையான நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்தும் புரதங்கள் அல்லது புரோட்டீன்கள். சரியாக உண்பது என்றால் சரியான அளவு புரதத்தை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதாகும். இரண்டாவது லங்கனம் மூச்சு விரதம். ஒரு என்ஜின் அதிக வெப்பம் கொடுத்தால் அதன் ஆயுள் வேகமாக குறைந்துவிடும். அதை போல நம் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நாம் உள்வாங்கும் மூச்சுக்காற்று மூலம் சக்தியை பெறுகிறது. நம் பண்டை கால யோகிகள் மூச்சு விரதம் இருந்தார்கள். அவர்கள் சுவாசத்தை மெதுவாக உள்வாங்கி சுவாசத்தை அடக்கி நீண்ட நேரம் சுவாசத்தை வெளியேற்றினர். நீங்கள் சுவாச விரதத்தை பின்பற்றும் போது முதுமை அடைவதை தள்ளி போடலாம். உங்கள் எண்ணங்கள் மிகவும் நேர்மறையான நல்ல எண்ணங்களாக மாறி உங்கள் எதிர்மறையான சிந்தனைகளை உடைத்து சுலபமாக வெளிவர முடியும். மூன்றாவது லங்கனம் பிறரை காயப்படுத்தும் பேச்சு மற்றும் அவர் நம்பிக்கையை அழிக்கும் பேச்சிலிருந்து விரதம். மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே வாக் சக்தி இருக்கும். அதாவது தம் குறிக்கோள்களை நிஜமாக்கும் அளவிற்கு வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கும். மிக கவனமாக உண்மையான வார்த்தைகளை பேசும்போது, பிறருக்கு சந்தோஷம் அளிக்கும் வகையில் தயவுடன் பேசும்போது உங்கள் வாக் சக்தி வளரும். கடைசி லங்கனம் அசைவுகள் மீது விரதம். அசைவுகள் மீது விரதம் என்றால் உங்கள் சோஃபாவின் மேல் படுத்துக்கொண்டு பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டு தொலைக்காட்சியை ரசிப்பதல்ல. அசைவுகள் மீது விரதம் என்றால் அசைவின்றி அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிப்பது, அல்லது இயற்கையின் சப்தங்களை கவனிப்பது, அல்லது உங்கள் கடவுளின் பெயரை மனதில் உச்சரிப்பது. உங்களால் ஒரு நிமிடம்
சிலை போல உட்கார முடிந்தாலும் அது உங்கள் உடலின் அமைதியற்ற நிலையையும் மனதின் அமைதியற்ற நிலையையும் குறைக்கும். லங்கனம் அல்லது விரதம் என்பது சக்தி வாய்ந்தது. இந்த 4 லங்கனங்களையும் பின்பற்ற முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் உடல், மனம் மற்றும் சைத்தன்யத்தில் ஒரு மேன்மையான சக்தியை உணர்வீர்கள். In your mind and your consciousness. நமஸ்தே. சுவாசத்தை புதுப்பிக்கும் முதன்மை தியானத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். பண்டை கால இந்தியர்கள் ஒரு சுவாசத்தை பற்றி அல்ல, ஆனால் நம்மில் இருக்கும் 5 சுவாச சக்திகளான பிராணா, அபானா, வியானா, உதானா, சமானாவை பற்றி பேசினார்கள். நுரையீரலுக்குள் சென்று வெளிமண்டலத்திற்கு திரும்பும் காற்றின் இயக்கமாக மட்டும் அவர்கள் சுவாசத்தை பார்க்கவில்லை. அவர்கள் காற்றை நம் உடலில் ஒவ்வொரு உயிர் அணுவிற்கும் நரம்பு இழைகளுக்கும் உயிரூட்டும் சக்தியாக பார்த்தார்கள். இந்த 5 சுவாச சக்திகளும் ஒத்திசைத்து முழுமையான உற்சாகமும் சுறுசுறுப்பும் தரும் பயிற்சியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த தியானம் நமது உடலில் உள்ள நச்சுக்களை சுவாசத்தின் மூலம் வெளியேற்ற மிகவும் பயனுள்ள விதத்தில் உதவி செய்யும். இந்த புத்துணர்வு தரும் சுவாசத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அனுபவிப்போம். தயவு செய்து நிமிர்ந்து அமரவும், கண்களை மூடிக்கொள்ளவும், உதடுகள் மென்மையாக மூடியவாறு இருக்கட்டும். உங்களை வாய் வழியாக சுவாசிக்க சொல்லும் வரை மூக்கு வழியாக சுவாசிக்கவும். நமது தலை, இதயம் மற்றும் நுரையீரலில் இருக்கும் பிராணா என்ற முதல் சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்ட இப்போது தொடங்குவோம். ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கவும். உங்கள் மூக்கு வழியாக மட்டுமின்றி உங்கள் கண்கள் மற்றும் காதுகள் வழியாக கூட இந்த பிரபஞ்சத்திலிருந்து சுவாசத்தை உங்களுக்குள் எடுத்துக்கொள்வதைப் போல் உணருங்கள். உங்கள் நுரையீரலுக்குள் சுவாசத்தை நிரப்பி மெதுவாக 6 எண்ணிக்கைக்கு மூச்சை வெளியே விடுங்கள். சுவாசத்தை உள்ளிழுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நுரையீரலில் காற்றை நிரப்புங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். சுவாசத்தை உள்ளிழுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நுரையீரலில் காற்றை நிரப்புங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். நமது கழிவகற்று உறுப்பில் மற்றும் இனப்பெருக்க உறுப்பில் இருக்கும் அபானா
என்ற இரண்டாவது சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்ட தொடங்குவோம். இப்போது மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து உங்கள் சுவாசம் உங்கள் வயிற்று பகுதி வரை செல்வதாக உணருங்கள். சுவாசத்தை வெளியே விடும் பொழுது உங்கள் சுவாச சக்தி பாதம் வழியாக பூமிக்குள் செல்வது போல் கற்பனை செய்யுங்கள். சுவாசத்தை வெளியே விட்ட பிறகு மீண்டும் புதிதாக பிரபஞ்சத்திலிருந்து சுவாசத்தை எடுக்கும் வரை உங்கள் நுரையீரலை காற்று இல்லாமல் காலியாக 3 எண்ணிக்கை வரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து உங்கள் சுவாசம் உங்கள் வயிற்று பகுதி வரை செல்வதாக உணருங்கள். மூச்சை வெளியே விடும்போது உங்கள் சுவாசம் பாதம் வழியாக செல்வதை உணருங்கள். மூச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசம் உங்கள் வயிற்று பகுதி வரை செல்வதாக உணருங்கள். மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் சுவாசம் பாதம் வழியாக செல்வதை உணருங்கள். மூச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடியவாறு மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். இப்போது உங்கள் கட்டை விரலை மடித்து உங்கள் உள்ளங்கையின் நடுப்பகுதியை தொடும்படி வைத்து அதன் மேல் மற்ற விரல்களை மென்மையாக மடித்து உங்கள் கைகளை ஒரு முஷ்டி போல் செய்து தொடையின் மேல் வைத்துக் கொள்ளவும். நமது ஜீரண சக்தி உறுப்பில் இருக்கும் சமானா என்ற 3வது சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்ட தொடங்குவோம். மூச்சை உள்ளிழுத்து உங்கள் வயிற்று தசைகளை சுருக்கி மூக்கு வழியாக மூச்சை வேகமாக வெளியே விடவும். மூச்சை உள்ளிழுத்து உங்கள் வயிற்று தசைகளை சுருக்கி மூக்கு வழியாக மூச்சை வேகமாக வெளியே விடவும். கண்களை மூடியவாறு கைகளை தளர்த்தி மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். நமது நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட உறுப்புகளில் இருக்கும் வியானா என்ற 4வது சுவாச சக்தியை கொண்டு தேகத்திற்கு சக்தியூட்ட தொடங்குவோம். உங்கள் கைகளை இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது கைகளை அகலமாக விரித்து பிரபஞ்சத்தில் இருந்து வரும் சுவாச சக்தி உங்கள் தேகம் முழுவதும் நிறைவதை உணருங்கள். 3 எண்ணிக்கை வரை சுவாசத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு உங்கள் கைகளை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். கைகளை விரித்து தேகம் முழுவதும் சுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை வெளியே விட்டவாறு கைகளை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள்.
கண்களை மூடியவாறு கைகளை தளர்த்தி மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். இப்போது நாம் கடைசி சுவாசமான உதானாவிற்கு வந்துவிட்டோம். இது நம் தேகத்தில் மேலெழும்பும் சக்தியாகும். இப்போது வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்துக் கொள்வோம். மெதுவாக வாயை மூடவும். உங்கள் கவனத்தை தொண்டை பகுதியில் வைக்கவும். சுவாசத்தை வெளியே விடும் பொழுது ரீங்கார சப்தத்தை செய்யவும். இந்த சத்தம் செய்யும்போது இயல்பாகவே நீங்கள் மூச்சை வெளியே விடுகிறீர்கள். வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்துக் கொள்ளவும். மெதுவாக வாயை மூடவும். உங்கள் கவனத்தை தொண்டை பகுதி மேல் வைத்து ரீங்கார சப்தத்தை செய்யவும். வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்துக் கொள்ளவும். இப்போது மூக்கு வழியாக இயல்பாக சுவாசிக்கவும். சக்தியின் ஓட்டம் உங்கள் தேகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நரம்பு இழையிலும் பாய்வதை உணரலாம். நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் கண்களை திறக்கலாம். வெற்றிகரமாக சுவாசத்தை புதுப்பிக்கும் தியானத்தை நீங்கள் முடித்துவிட்டீர்கள். தேகத்தின் நச்சுக்களை வெளியேற்றி 5 முக்கிய சுவாச சக்திகளால் உங்கள் தேகத்தை புதுப்பித்து விட்டீர்கள். நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் புதுப்பிக்கப்படுவார்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் புதுமையாக ஆகட்டும். நமஸ்தே. ஏகம் அத்தியாயங்களின் அனுபவம் பகுதியில் மனமாற்றம் அடைந்தவர்களின் அனுபவங்கள், ஆழ்நிலை அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவித்த பலரின் நிஜ வாழ்க்கை கதைகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம். ஏகம் ஐஸ்வர்ய உற்சவத்தில் கலந்து கொண்ட ஒருவரின் வாழ்க்கை அனுபவம் இது. பலர் தங்களது கடந்த பிறவியில் இருந்தோ அல்லது தற்போதைய வாழ்க்கையில் இருந்தோ திரட்டப்பட்ட எதிர்மறை போக்குகளில் இருந்து விடுபட்டு நிஜ வாழ்க்கையில் பல்வேறு வகையான வளமைக்கு எழுச்சியடைந்துள்ளனர். அவர்கள் உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்கள். அந்த அனுபவங்களை இப்போது கேட்போம். நான் உஷா கிருஷ்ணன், சென்னை ஈஸ்ட்ல இருந்து பேசுறேன். தி 4 சீக்ரெட் சீக்ரெட்ஸ் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணினாங்க. அந்த புக் நான் ஃபுல்லாக படித்தேன். எப்படி ஒரு டிவிக்கு ஒரு மேனுவல் இருக்கோ, எப்படி ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு மேனுவல் இருக்கோ, அது லைஃபுக்கு ஒரு மேனுவல் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஃபீல் பண்ணினேன். அந்த புக்கை படித்த உடனே நான் அபண்டன்ஸ் ஃபெஸ்டிவல் அட்டென்ட் பண்ணினேன். அதில் பாடி மெமரி செஷன் பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது எனக்கு. அதில் எங்கள் தாத்தா பெரிய ஸ்காலர், 4 லாங்குவேஜஸில் ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டு. இங்கிலீஷ், தமிழ், கிரந்தம், சமஸ்கிருதம். ஒரு பெரிய பக்தரும் கூட அவர். ஆனால் ஒரு ஐடியலிஸ்ட்டு. அந்த கண்டிஷனிங்னால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அடிக்கடி ஜாப் மாற வேண்டி வந்தது. ஜாப் மாறினதுனால ஒரு புது ஜாப் போகும்பொழுது ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து அவர் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் அவர் தள்ளப்பட்டார். அந்த பாடி மெமரி அப்படியே எங்கள் அப்பா கிட்டே வந்து, எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்து, அப்படி என்கிட்டேருந்து என் பொண்ணுக்கும் வந்தது.
இதனால என் ஹஸ்பண்டும் அஃபெக்ட் ஆனார். ஸோ அந்த செஷனில் அம்மா பகவான் கிட்ட நான் ப்ரே பண்ணினேன், இந்த கர்மாலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கர்மாலேருந்து விடுதலை கிடைச்ச உடனே எப்படி இருந்தது எனக்கு அப்படிங்கிறது நான் சொன்னால் கூட யாருக்குமே புரியாது. ஒரு தலையிலேருந்து ஒரு பெரிய பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. எத்தனையோ எனக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருந்தது. எத்தனையோ கேள்விகளுடைய பதில் எனக்கு அந்த செஷனில் கிடைச்சிது. அடுத்த ஒரு செஷன் அது ஒரு புதுசாக இருந்தது. அது என்னன்னா சோல் சர்க்கிள். அதை பற்றி ஸ்ரீ பிரீதாஜி பேசினாங்க. 9 சோல் சர்க்கிள் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு நிறையா சோல் சர்க்கிள் இருப்பாங்க. அதில் ஒரு 9 பேரை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. யார் அந்த 9 பேர் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது அம்மா பகவானே எனக்கு கரெக்டாக காண்பிச்சு கொடுத்தாங்க. அந்த 9 பேரை நான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக அந்த செஷனில் நான் பிரார்த்தனை பண்ணினேன். ஸோ அந்த சோல் செஷனில் நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்மளுடைய கர்மாவிலேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும், நம்மளுக்கும் பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 9 பேருக்கு நான் பிரார்த்தனை பண்ணினேன். அதுக்கப்புறமா லிமிட்லெஸ் ஃபீல்டு 13ஆம் தேதி நடக்கும் பொழுது, 18ஆம் தேதி நடக்கும் பொழுது, ப்ளஸ் 26ஆம் தேதி நடக்கும் பொழுது கூட நான் பிரார்த்தனை பண்ணினேன். ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணும்பொழுது எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிரேக் த்ரூ கிடச்சதுனால 26th எவ்ரிடே அந்த சோல் சர்க்கிளுக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரே பண்ண ஆரம்பிக்க என்னுடைய ரிலேஷன்ஷிப் செட்ரைட் ஆகிறத நான் பார்த்துட்டே வரேன். அந்த சோல் சர்க்கிளுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க கிட்டே கூட ரிலேஷன்ஷிப் செட்ரைட் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதனால தான் நான் டெய்லி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிமிட்லெஸ் ஃபீல்டு மெடிடேஷன் பண்ணும் பொழுது எனக்கு என்னுடைய குண்டலினி சஹஸ்ராராக்கு போயிடுறது. என்னுடைய பாடி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வெறும் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஒரு தடவை அந்த செஷன் முடித்த உடனே எனக்கு ஃபங்க்ஷனல் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் மாறுது. அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த மெடிடேஷன். கிருஷ்ணாஜி பிரீதாஜியுடைய COVID-19 சீரீஸ் வீடியோவை நான் எவ்ரிடே வாட்ச் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் எழுந்த உடனே நான் பண்ணுறது என்னென்னா அந்த கோவிட் வீடியோவை பார்க்குறது தான். அதை பார்த்த உடனே என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெலாம் நான் டிவோட்டிஸ் அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நான் ஃபார்வர்ட் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வீடியோ ஒரு அவங்களுடைய அப்ரோச் ரொம்ப ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட விஸ்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா விதமான டாபிக்ஸையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு எக்கானமி, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், மெடிடேஷன் எதுக்காக பண்ணணும், எப்படி பிரெயின் நெகட்டிவ் திங்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பலவிதமான டாபிக்ஸ் அட்ரெஸ் பண்ணுறாங்க. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். நான் யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறேனோ அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப் உடலை ரிலாக்ஸ் செய்கிறது, மனதிற்கு நிம்மதியை அளிக்கிறது, இதயத்திற்கு அன்பை தருகிறது, புத்தியை கூர்மைப்படுத்துகிறது. உங்கள் சுவாச பயிற்சி மூலம் உங்கள் நாடிகளை அமைதியாக்கி உங்களை முழுமையாக ரிலாக்ஸ் செய்கிறது. புதிய உற்சாகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கடவுளின் வழிநடத்தலை பெறவும் மன அமைதிக்கும் விழிப்புணர்வுக்கும் நீங்கள் வர வேண்டிய இடம் பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப். வேண்டியதை தந்திட
வணக்கம்.